ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி காஞ்ச பட்டாணியை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கோங்க. இது இந்த பச்சை பட்டாணினா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறணும் இந்த பட்டாணி. ஊறினதுக்கப்புறம் இதை குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இந்த பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த குக்கர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த பட்டாணி நல்லா வெந்து வரணும். அப்போ தான் இந்த மசாலா சுண்டலுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ வேக விட்டுடலாம். இப்போது இது வேகிற டைம்லேயே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இது மாதிரி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி மீடியம் சைஸு அதையும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே 5 பூண்டு பல் சேர்த்திக்கோங்க. அப்புறம் அடுத்ததாக 3 பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கிரேவி பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டாணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பட்டாணி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்படி இது மாதிரி நீங்களும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா சுண்டல் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ மசாலா சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சதுக்கப்புறம் அது சூடானதும் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் இந்த கடுகு நல்லா பொரிய விடுங்க. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போது கருவேப்பிலை இலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்திக்கோங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க. ஏன்னா பச்சையாக நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாடை போய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மசாலாவை. இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். இப்போது என்கிட்ட தனி மிளகாய் தூள் இருக்குது. அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தலை சேர்த்திக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்திக்கிட்டேன். சேர்த்திட்டு இதையெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவை எல்லாத்தையும் இப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சுண்டல் மசாலா சுண்டலுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர் அலசின தண்ணியை மிக்ஸி அலசின தண்ணியை இது கூட சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் இந்த தண்ணி இன்னொரு கப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா மசாலா சுண்டல் செய்கிறப்போ இது கெட்டியாயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து இப்போவே ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இப்போது இது கூட சேர்த்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது லாஸ்ட்டில் கெட்டியாயிருச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ உப்பு போட்டுட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
கலந்து கொடுத்துட்டு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா இப்போது வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேக வச்சுருக்கிற வேக வச்ச பட்டாணியை இது கூட சேர்த்திக்கோங்க. பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட நறுக்கி கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணலாம். இப்படி ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே துருவிய கேரட்டு கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தையும் இது மேலேயே போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை நறுக்கியது அதையும் இது மேலே போட்டுக்கோங்க. மிச்சம் இருந்தால் அதையும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்படி சேர்த்திட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுச்சு, மசாலா சுண்டல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.